அழாதீங்க. ராசாத்தி எங்கேயும் போயிருக்க மாட்டா. கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாமா. என் வீட்டுக்காரரு கபிலன் எல்லாரும் தேட போயிருக்காங்கம்மா. நீங்க யாரு போனாலும் எதுவும் நடக்காது. ராசாத்தி வேணும்னா நான் மனசு வச்சாதான் நடக்கும். இந்த மங்கை இன்னைக்கு சாகிறது மட்டும் உறுதி. அம்மா ராசாத்தி வந்துருவா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீங்க வெளியில வந்து மாத்து மருந்த குடிங்கம்மா. ஐயோ அம்மா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்னமா பண்றது? வாங்கம்மா. இல்ல பொண்ணு, ராசாத்தி வராம நான் வெளியே வரவே மாட்டேன். ஐயோ, இந்த ராசாத்தி எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ராசாத்தி எங்க இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. தூங்கிட்டாருன்னு பாக்குறேன். அப்பாடா, எழுந்துரு எழுந்துரு. அப்பா நல்லா தூங்குறாரு. நீ அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட இருந்து சாவி எடுத்துக்கிட்டு திறந்து விட்டுரு. விளக்கு எடுத்துட்டு போ. புரியல. மங்கை அம்மா வீட்டுக்கு போங்க. எல்லாம் நீ பண்ண பாவம் தாயா. பாரு, பிள்ளைக்கு வலி போந்துருச்சு. ஏய், பதறாத பதறாத. பாத்துக்கலாம், டாக்டர் கூட்டி வரேன். ஆர்த்தி, இங்க பாரு ஆர்த்தி. ஆர்த்தி, இங்க பாருமா. என்னாச்சு ஆர்த்தி? எழுந்துரு எழுந்துருமா. வாங்க போலாம். உங்க அத்தை விஷம் குடிச்சு உயிர் போற ஆபத்துல இருக்காங்களா? அதனால நீங்க உடனே கிளம்புங்க. இந்தாங்க, அவசரத்துக்கு இந்த செல்போனை வச்சுக்கோங்கம்மா. போங்கம்மா, சீக்கிரம் போங்க. ஏய், போல போல. ஏய் ஏய், விடுடி என்ன? நீங்க போங்க, ஏய், போங்க. விடுடி. ஏய், சீக்கிரம். ஏய், விடுடினா. ஏய், என்னடி பண்ற? ஏய், பொண்டாட்டி தப்பிக்க விட்டுட்டாமா. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை வீட்டுக்கு வரவிடாம பண்ணு. அம்மா, சரிங்கம்மா.
எப்படியாச்சும் அந்த ராசாத்தி தேடி கண்டுபிடிச்சு வீட்டுல அடைச்சிடுறமா. ஹலோ ஹலோ மாமா, நான் ராசாத்தி பேசுறேன். சொன்னீனே எங்க போய் தொலைஞ்ச? உன்னை தேடி ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காண்டி. ஏடி அப்படியே போறதா இருந்தா உங்க வீட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே? மாமா, நான் அங்கதான் போனேன். ஆனா என்னை யாரும் கடத்திட்டாங்க. என்னடி சொல்ற? அதான் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சரி, நீ இப்ப எங்க இருக்க? கோவில் பக்கத்துல இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கேன் மாமா. சரி, நீ அங்கேயே இரு, நான் இப்பவே வரேன். சரி மாமா. அம்மா சொல்லுங்கம்மா. எங்க இருக்க? ராசாத்தியை தேடிட்டு இருக்கம்மா. நல்லா தேடி கிழிச்சப்போ அவ அங்க ஆலமரத்துக்கிட்ட தான் இருக்காளாம். அது இனியன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அம்மா, என் பொண்டாட்டி போன் அவகிட்ட கொடுத்து விட்டுருப்பாமா. அதுல இருந்து தான் பேசியிருப்பா. இப்போ அது ரொம்ப முக்கியம். நீ போய் அவளை புடி. அந்த இனியன் வேற வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அவ இருக்க இடத்த மாத்து. சரிங்கம்மா. இந்த நேரத்துல எங்கன்னு போய் தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கவலைப்படாதீங்க சித்தப்பா, சீக்கிரம் கிடைச்சிருவா. நம்ம வேற பக்கம் போய் தேடலாம். சரி, வண்டியில ஏறு. டேய், ஆட்டோ எங்கடா? எல்லாரும் நடந்து வரீங்க? வர வழியில பெட்ரோல் தீந்து போச்சுண்ணே. டேய், என்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ராசாத்தி ஓடிட்டா. வர வழியில அவளை பாத்தீங்களாடா? அங்கேயும் வரலண்ணா. எங்க போயிருப்பா? அண்ணே, போன் ஒண்ணு கிடக்குதுண்ணே. டேய், இது என் பொண்டாட்டி போன்டா. போன் இங்க கிடக்குதுன்னா கண்டிப்பா அவ இங்க எங்கேயாவது தான் இருப்பா. டேய், அவ இந்த கோயிலுக்குள்ள தாண்டா இருப்பா. வாங்கடா. டேய், பாத்தீங்களாடா? அந்த பக்கம் யாருமே. டேய், இங்கிட்டு தாண்டா ஓடியாந்தா. ஐயோ, மாமா ஃபோன் பண்றாரு. ஷோ. ஹலோ. ஹேய், எங்கடி இருக்க ராசாத்தி? எந்த ராசாத்திங்க? இல்ல, இந்த நம்பர்ல இருந்து ராசாத்தி தானே ஃபோன் பண்ணா. இங்க ராசாத்தி எல்லாம் யாரும் கிடையாது. போனை வைங்க. ஹலோ. ரொம்ப நல்லதா போச்சு. அவளை வீட்டுல வச்சு பூட்டி வைக்கலான்னு பார்த்தேன். இப்ப கோயில்ல வச்சு பூட்டி வச்சிடலாம். அதுதான் நமக்கு சேஃப். நாமளும் மாட்டிக்க மாட்டோம். இனிமே அவ என்ன பண்ணாலும் வெளியில வர முடியாது. அந்த மங்கையும் அவளால காப்பாற்ற முடியாது. அம்மா, நீங்க போட்ட பிளான் படி ராசாத்தி எங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டா. இனிமே அவளால வெளியில வர முடியாது. என்ன சொல்ற? அவ எங்களுக்கு பயந்து கோவிலுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா. நாங்க அவளை கோயிலுக்குள்ள வச்சு வெளியில பூட்டிட்டோம். கதவை தரங்க. கதவை தர. ஐயோ. ஐயோ.
டேய் பாம்புடா பாம்பு 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 பாம்புடா டேய் டேய் பாம்புடா பாம்புடா டேய் பாம்புடா ஓடிடா ஓடிடா. ராசாத்தி பாத்தீங்களா? எங்க தான் போயிருப்பா? என்ன பண்றதுனே தெரியல. அம்மா நிலைமை வேற அங்க சரியில்லை. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு விடியறதுக்கு. இப்படி நின்றுட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம். சரி வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? என்னைக்கு இல்லாம கோயில் கதவு பூட்டிருக்க. வாங்க கதை உடைச்சு பாத்துறோம். உடைச்சு பாத்துருவோமா? அண்ணா வேண்டாம் வேண்டாம், ஒரு நிமிஷம். இந்த சாவியான பாருங்களேன், கீழே கிடந்தது. தெரியலங்க, இருந்தாலும் உடைச்சு பார்ப்போம். சரி போய் பாருங்க. ஏய் ராசாத்தி, மாமா ஏய் இங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, அது வந்து வாய் மூடு, ஒரு மண்ணு சொல்ல வேணாம். வா முதல்ல. விஷம் தலைக்கு ஏறிடுச்சு. அவங்களால முடியல. மாத்த மருந்து கொடுத்து ஆகணும். இல்லன்னா உயிருக்கே ஆபத்து. ஐயோ அம்மா அம்மா வெளிய வாமா. எங்க போயிட்ட? என்னாச்சு? அத்தை நான் வந்துட்டேன். அத்தை கதவை திறங்க. அத்தை நான் மங்க ராசாத்தி வந்துட்டா. கதவை தர. அம்மா கதவை திறங்கம்மா. கதவை தரமா. அம்மா கதவை திறங்கம்மா. அம்மா மங்க என் மருமக வந்துட்டா. இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க பொழைச்சுக்குவாங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் பண்ணது தப்புதான். தெரியாம போய் சொல்லிட்டேன் மாமா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. இனி ஆயுசுக்கும் உங்ககிட்ட நான் பொய்யே சொல்ல மாட்டேன். எழுந்துரு ராசாத்தி. நீங்க என்ன மன்னிச்சாதான் நான் எழுந்துப்பேன் மாமா. எழுந்துரு. ஆமா, எதுக்கு என் கல்லெல்லாம் விழுந்துட்டு இருக்க? உன்னை மணிக்கு நான் யாரு? எப்ப நீ என்கிட்ட போய் சொன்னியோ அப்பவே என் மனசுல இருந்த ராசாத்தி செத்துட்டா. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஊருக்காக, அதுவும் இந்த வீட்டுக்காக மட்டும்தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. என் மனசுல இனிமே உனக்கு இடம் கிடையாது. இனிமே மட்டும் இல்ல, இனி எப்பவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேசிச்ச ராசாத்தி எப்பவோ போய் சேர்ந்துட்டா. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதுக்கத்த இந்த மாதிரி பண்ணீங்க? ராசாத்தி, உன்னை இந்த வீட்டுக்கு வர வைக்க எனக்கு வேற வழி தெரியல. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணா மட்டும்தான் உன்னை திரும்பவும் கூட்டிட்டு வர முடியும். அதுவும் இல்லாம நீ எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச வரம், அதை தவற விட முடியுமா? இந்த வீட்டுக்காக நீ என்னெல்லாம் தியாகம் பண்ணிருக்க அது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை மாதிரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல அத்த, நீங்க தான் எனக்கு கிடைச்ச வரும். உங்களை மாதிரி ஒரு மாமியார் யாருக்கு கிடைப்பாங்க? இந்த அளவுக்கு யாராவது பாத்துப்பாங்களான்னு தெரியல. நீங்க அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு மருமகளா வர நான் தான் அதை கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்ன ராசாத்தி அடிச்சியா திட்னியா? இல்லையேம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் அவ அழுதுகிட்டு இருக்கா? அழுதுட்டு இருக்காளா? என்னாச்சு ராசாத்தி, ஏன் அழற?
நான் அழல மாமா, கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதனால தான் கண்ணு கலங்கிடுச்சு. அம்மா கொஞ்சம் நகரு. அத்தை அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த கண்ணில் தூசி விழுந்துச்சு காட்டு. இந்த கண்ணு. இரு நான் எடுக்கிறேன். எனக்கு அவ மேல கோவம் இருந்துச்சுதான். இப்போ புதுசா கல்யாணம் ஆறவங்க தன்னோட பொண்டாட்டி வரப்போறவ எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் தன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் நான் நம்பணும்னு ராசதி சின்னதா ஒரு பொய் சொன்னா. கோவம் அப்பப்போ வரும், அந்த கோவம் அப்பவே போயிடுச்சுமா. அம்மா ஏன் நீயும் அப்பாவும் சண்டை போட்டதே இல்லையா? அந்த மாதிரி தான் நாங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் புரிஞ்சுப்போம். இப்ப நான் நல்லா ராசாத்திய புரிஞ்சுக்கிட்டேன். அவ மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சு. நான் எங்க அம்மா முகத்துக்காக உன்னை சும்மா விட்டேன். இத பார், நீ இனிமே வேற யார்கிட்டயாவது அழுது சீன் போட்டேன்னு தெரிஞ்சது பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிருவேன். ஏய், நான் இப்படிதான்டி எல்லார் முன்னாடியும் கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிப்பேன். இந்த திட்டுறது கிட்டதெல்லாம் இந்த 4 செவுத்துக்குள்ளேயே இருக்கணும். இதை மட்டும் வெளியில சொன்ன உன்னை தொலைச்சிருவேன். நான் இல்லாம நீ தனியா ஏதாச்சும் பிளான் பண்ணா இப்படிதான் ஆகும்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நான் சின்னதா கோயில் கோலம்னு ஒரு டூர் போயிட்டு வரதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அப்படியெல்லாம் இல்லாத. நீங்க ஆசைப்பட்டது இனிய ராசாத்திய பிரிக்கணும். நான் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. சரி சரி, இப்ப என்ன? இனிய ராசாத்திய பிரிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா அத்தை. அதான் நான் வந்துட்டேன்ல, இத நான் பாத்துக்கிறேன், விடு. இன்னும் 1 வாரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள எதையாவது பண்ணி கடனை கொடுக்கிற வழியை பாருங்க. இல்ல வீட்டை வித்தாவது கடனை கொடுங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் போகாதானே, லோன் கண்டிப்பா கிடைச்சிடும். நாங்க சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டோம். அதெல்லாம் சரிண்ணே, சொன்ன டைம்குள்ள உங்க பணம் வந்து சேரும். சும்மா மில்ல வைக்கிற கதையெல்லாம் பேச வேண்டாம். தம்பி, இந்த ரோசம் பணத்தை திருப்பி கொடுக்கல இருக்கட்டும். கண்டிப்பா உங்க கைக்கு பணம் வந்து சேரும். போங்க. சரி பாத்துக்கங்க, நாங்க வரோம். ஐயா தண்ணி. எங்களுக்கு தண்ணி எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, இருக்கட்டும், வரோம். பாப்பா, எங்களுக்கும் வயசாயிடுச்சு. அப்படியே அந்த மில்ல உங்க கையில ஒப்படைக்கலான்னு பாக்குறோம். இனி அந்த மில்ல நீயும் குமரனும் தான் பாத்துக்கணும். லோன் கைவிட்டு போச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி வீட்டை வித்து தான் ஆகணும். சித்தப்பா பேச்சு கூட அப்படி சொல்லாதீங்க சித்தப்பா. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? எல்லாம் சரியாயிரும், விடுங்க. ஆமாப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பாப்போம், 2 நாள்ல லோன் கிடைச்சிடும் பேங்க்காரங்க சொன்னாங்கல்ல, பார்க்கலாம். வர்ற ஆபீசர்ஸ நல்லா கவனிச்சு அனுப்பி விடணும். அவங்க மனசு குளிர்ந்தா நமக்கு லோன் கிடைச்ச மாதிரி தான். இந்த பார் ராசாத்தி, வர்றவங்களுக்கு தடபுடலாம் சமைச்சு விருந்து வச்சு அசத்திடணும். சரிங்க மாமா. ஆமா, இவ வைக்கிற இத்து போன ரசத்தையும் அப்பளத்தையும் சாப்பிட்டுதான் அவங்க லோன் கொடுப்பாங்களாக்கும். நம்ம பெரியம்மா சொல்ற மாதிரி ஹோட்டல்ல இருந்து அவங்களுக்கு நான்வெஜ் வாங்கி கொடுப்போம்ப்பா. சப்போஸ் அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்காம போயிடுச்சுன்னா ரிஸ்க் ஆயிடும்ல, அதுக்கு தான் சொல்றேன். டேய், என்னடா பேசுற? ராசாத்தி சமைக்கிற சாப்பாடை யார் பிடிக்கலன்னு சொல்லுவா? எந்த ஹோட்டல்காரண்டா ராசாத்தியோட ருசியா சமைச்சிட போறான்? ராசாத்தி, நீ போய் சமையலுக்கு ஏற்பாடு பண்ணு. நாங்க போய் மேனேஜரை கூட்டு வந்துடும். வாங்கடா. சரிங்க மாமா. ராசாத்தி சமைச்சு அது எல்லாத்தையும் டேபிள் மேல கொண்டு வந்து வச்சுட்டு போவால. ராசாத்தி, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. சரி அத்தை. அவ போன பிறகு நாம அந்த சாப்பாட்டுல வழக்கம் போல உப்ப கலந்துற போறோம். அப்புறம் மேனேஜர் வீட்டுக்கு வருவாரு. சாப்பிட உட்கார வைப்பாங்க.
ராசாத்தியும் பரிமாறுவா. அவங்களும் சந்தோஷமா எடுத்து ஒரு வாய் வச்சுட்டு சாப்பிட முடியாம தூன்னு துப்புவாங்க. அப்புறம் என்ன, அவங்க கடுப்பாகி பாதிலே எந்திரிச்சு போயிடுவாங்க. எப்படி கண்மணி? சூப்பர் அத்தை, நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி சரி வா, நாம போய் நம்ம வேலையை பாப்போம். வா கண்மணி, இத வாஷ் பண்ணி எடுத்துட்டு வா. அத்தை வாஷ் பண்ணிட்டேன். அதை இங்க வச்சிரு. நாம வந்த சுவடு தெரியாம பண்ணிட்டோம், அவ்வளவுதான். கண்மணி வாங்க வா போலாம். வா. இது எங்க பொண்ணு, நீ மருமக. வணக்கம். என் வைஃப். வணக்கம். வணக்கம். பேங்க் மேனேஜர். வாங்க. இவங்க என் அண்ணி. அது பெரிய மருமக. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ரொம்ப பழைய காலத்து வீடு போல. ஆமா சார், எங்க அப்பா காலத்துல கட்டினது. இப்போ நாங்களே அப்பாவாகி தாத்தா ஆக போறோம். பரவாயில்ல, இந்த காலத்துல எந்த டேமேஜ் இல்லாம மெயின்டைன் பண்றீங்களே. ஆமா சார். பாரு, இதுல சாம்பார் இருக்கு, கூட்டு இருக்கு, இதுல பொரியல் இருக்கு. இதுல நான் பாக்குறேன், டென்ஷன் ஆகாத. அத்தை, ஒரே உப்பா இருக்கு. உப்பா உப்பா இருக்கா? நான் சரியா தானே உப்பு போட்டேன். டேஸ்ட் பாரு. என்னாச்சு ராசாத்தி? மாமா சொன்ன மாதிரி ஒரே உப்பா இருக்கா அத்தை? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அவங்க வீட்டுல பாத்துட்டாங்க, கூட்டு வந்துடவா? அப்பா, எதுக்குப்பா இந்த சாப்பாடை சாப்பிட்டு நம்மள காரி துப்பவா? என்னடா ஆச்சு? நான் அப்பவே சொன்னல, ராசாத்திய சமைக்க சொல்லாதீங்கன்னு. யாராவது கேட்டீங்களா? இப்ப பாருங்க, எல்லாத்துலயும் உப்பு. உப்பா? வா, நமக்கு ஒரு வேலை இருக்கு. நம்ம நேச்சுரல் ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஓனர் எனக்கு வேண்டியவர் தான். அவர்கிட்ட பேசி நான் சாப்பாட்டை உடனே வர வைக்கிறேன். முடியுமா பெரியமா? அதெல்லாம் முடியும் இனியா. வந்தவங்க கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் வீட்டை சுத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருங்க. நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். வா கண்மணி. அப்பா வாங்க போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருப்போம். ஏதாவது பண்ணி தொலைங்க. கண்மணி, இதெல்லாம் ஒரு நேக்கு தான். நாம இது மாதிரி ஏதாச்சும் பண்ணி அப்பப்போ நல்ல பேர் எடுத்துக்கணும். அப்பதான் இனிய நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான். அப்போ இந்த ராசாத்தி தப்பிச்சிடுவாள? அது எப்படி தப்பிப்பா? தப்பிக்க விட்டுருவேனா நானு? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீ அந்த ராசாத்தி சமைச்ச சாப்பாட்டை கொண்டு வந்து ஹோட்டல் சாப்பாட்டுக்கு நடுவுல வச்சிரு. அதையும் இடையில பரிமாறி அந்த மேனேஜரை சாப்பிட வச்சா போதும். அந்த ஆளு உப்புன்னு சொல்லி அதை காரி துப்புவான். அத கேட்டு நான் அவ்வளோ சொல்லியும் நீ சமைச்ச சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சுட்டேன்னு இனிய ராசாத்திய திட்டுவான். நமக்கு நல்ல பேரு, அதே சமயம் அவளுக்கு கெட்ட பேரு கிடைக்கும். ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சிடலாம். எப்படி நம்ம சாமர்த்தியம்? சூப்பர் அத்தை. கடையில் ஆர்டர் பண்ணீங்களா என்ன? ஆமா சார், எங்க ஊர் சாப்பாடு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கணும்ல, அதான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணோம். உப்பு கலந்ததையும் போடு. இது என்ன வீட்டு சாம்பாரா? வேற மாதிரி இருக்கு. ஆமா சார், தெரியாம நடுவில் கொண்டு வச்சுட்டாங்க.
சார் அது வேணாம் சார், நீங்க வேற ஊத்தி சாப்பிடுங்க. ஏன் இதுக்கு என்னங்க குறைச்சல்? அம்மா அதையே ஊத்துங்கம்மா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இவ்வளோ டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்லை. யார் சமைச்சது? நான் தான் சார். நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி வச்சோம். அப்புறம் எதுக்குமா கடையில் ஆர்டர் பண்ணீங்க? சார் உங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்காதுன்னு தான் கடையில் ஆர்டர் பண்ணோம். நீங்க வேற, எனக்கு கடையில் சாப்பிட்டா தான் சார் செட் ஆகாது. என் ஒய்ஃப் கையால் வீட்டில் போய் சாப்பிட்டா தான் நல்லா சாப்பிடுவேன். நான் எப்பவுமே அப்படிதான். இன்னைக்கு தான் ரொம்ப லாங்லேருந்து வந்து சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ, சொல்லுமா. ஹலோ, என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா சொல்லுமா, என்னம்மா ஆச்சு? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நீ அழாதா, ஏன் அழுதுட்டு இருக்கப்போ? குழந்தை காசு முழுங்கிட்டாங்க. ஐயோ, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போமா. கூட யாரும் இல்லங்க, நீங்க வாங்க. எனக்கு தனியா போக பயமா இருக்குங்க. நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன்மா. நான் வரதுக்குள்ள குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. முதல்ல பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போமா. ஹாஸ்பிடல் போகாமலே சரி பண்ணிடலாம். ஏய் சுமார், குழந்தை விஷயத்துல விளையாடாத. இல்ல மாமா, எங்க பாட்டி இந்த மாதிரி காசு முழுங்கின குழந்தைங்க நிறைய பேருக்கு ஈஸியா வெளியே எடுத்திருக்காங்க. நானும் பாத்திருக்கேன். சார், உங்க வைஃபுக்கு வீடியோ கால் பண்ணுங்க சார். அத்தை, பொம்மை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். அம்மா ஆர்த்தி, நீ பயப்படாம, இவங்க கை வைத்தியம் சொல்றாங்க, நாமளும் சரி பண்ணிடலாமா. நீ முதல்ல போனை கட் பண்ணு, நான் வீடியோ கால் பண்றேன் இப்போ. அப்படியே வைமா, ஒரு நிமிஷம். இந்தாங்க. உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு? 2 வயசு நடக்குதுங்க. சரிங்க, அழாம பயப்படாம நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க. தட்டுங்கம்மா, இப்படி தட்டுங்கம்மா, நல்லா வேகமாவே தட்டுங்க, காசு வந்துரும். தட்டுங்கம்மா. காசு விழுந்துருச்சு சார். காசு விழுந்துருச்சுங்க. போனை காட்டுங்க. சரிங்க, இதுக்கப்புறம் குழந்தைய நேரா உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அழுக நிறுத்தினதுக்கு அப்புறம் தண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. சாமி மாதிரி வந்து என் புள்ளைய காப்பாத்துனீங்க. உங்களை என்னைக்கு மறக்க மாட்டேங்க. பரவாயில்லம்மா, நீங்க குழந்தைக்கு குடிக்க தண்ணி கொடுங்க முதல்ல. சரிங்க. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? அது உங்களுக்கு முக்கியம் இல்ல. நான் சொல்ல போற விஷயம் தான் உங்களுக்கு முக்கியம். நீங்க லோன் கொடுக்க போறீங்கல்ல, அந்த குடும்பம் ஒரு ஃப்ராடு குடும்பம். அதான் அந்த இனிய பையன் மேல 2 கொலை கேஸ் இருக்கு. ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்க லோன் கொடுத்தா நீங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். அப்புறம் உங்க இஷ்டம். இனியன் மேல ஏதாவது கேஸ் இருக்கா? அது வந்து ஆமா சார், இருக்கு. கோர்ட் அவரை நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுச்சு சார். அப்படியா? ஒரு நிமிஷம். ராசாத்தி உண்மையை சொல்லி எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க சார். நீங்க இப்ப என்கிட்ட கேஸ பத்தி மறைச்சிருந்தா எங்க என்கொயரி டீம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் லோன் கிடைக்காமலே போயிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஃபோர்ஜரி பண்ணதா கேஸும் ஃபைல் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எந்த பேங்க்லயும் உங்களுக்கு லோன் கிடைச்சிருக்காது. சார், இப்போ என்ன சார் பண்றது? லோன் கிடைக்கும்ல? நானும் எங்க பேங்க்ல இங்க இருக்கிற பிரச்சனையை சொல்லி கேட்டேன். அவங்க சுத்தமா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார், வேற ஏதாவது பண்ண முடியுமா? நாங்க இந்த லோனை தான் மழை போல நம்பியிருக்கோம். இது கிடைக்கலன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிடும் சார். சரி, ஒன்று பண்ணலாம். அதுவும் உங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை நான் ஒத்துக்கிறேன். சொல்லுங்க சார். அதுக்கு இப்ப நீங்க அப்ளை பண்ண லோனை கேன்சல் பண்ணிடுவோம்.
நானும் இங்க வராத மாதிரி பண்ணிடுவோம். நீங்க புதுசா லோன் அப்ளை பண்ணி ராசாத்தி பேர்ல லோன் போடுங்க. பெண்களுக்குன்னா லோன் ஈஸியா கிடைச்சிரும் சார். சரிங்க சார். நான் இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு வரேன். ஆனா இருந்தாலும் உங்களுக்காக உங்க மேல இருக்கிற அக்கறையினால ஏற்கனவே இருக்கிற லோன் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணி அதை ராசாத்தி பேருக்கு மாத்தி நான் பெரிய ரிஸ்க் எடுக்க போறேன். ராசாத்தியோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்ல விதமா தான் நடக்கும். அம்மா எனக்கு தெரியல மாமா. ஏய், உனக்கு என்னதான் தெரியும்? உனக்கு எதுவுமே தெரியாது. நீ இருக்கிறதே ஒரு தண்டம். இதுல வர நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன்னு சொல்லிருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? எல்லாம் என் தலை எழுத்து. சொல்லுமா. இல்ல, இந்த புக்ல எல்லாம் விளக்கமா இருக்கு. ராசாத்திக்கு ஈஸியா புரியும். இதை வச்சு சொல்லிக் கொடு. படிச்சுக்கோ. என்ன? அத படி. இங்க பாரு, ராசாத்திக்கு இங்கிலீஷ் புரியுதோ இல்லையோ, அதான் அர்த்தம் படிக்க இந்த டிக்ஷனரி உபயோகப்படும். இதை வச்சு அவளுக்கு சொல்லிக் கொடு. சரிப்பா, கொடுங்க. புரிஞ்சதா? சரி, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லாம இரு. அப்புறம் இருக்கு உனக்கு. எங்க பாருங்க. எப்படிங்க என் மருமக? கேட்ட கேள்விக்கு எவ்வளவு டான் டான்னு பதில் சொன்ன பாத்தீங்களா? என்னம்மா பதில் சொல்லிட்டா? ஆமா, உங்களெல்லாம் யார் வர சொன்னா இங்க முதல்ல? நாங்க தான் புக்கு கொடுத்து நீங்க எதுவும் போகவே இல்லையே. தயவு செஞ்சு நீங்களாம் போங்க. சரி சரி போங்க. அவங்க படிக்கட்டும், நாம போகலாம். நல்ல படி. என்ன? ஏய் போ, ஏன் இழிக்காத போ. ஐயோ அத்தை, இது விளக்கு என்ன? எனக்கு தெரியும் கண்மணி. அத்தை, நீங்க தூக்கு மாத்திரை தானே போட போறேன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு இந்த விளக்கு எண்ணெயை ஊத்துறீங்க? தூக்க மாத்திரை போட்டா அவ தூங்கிடுவா. தூக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? அதான் இதுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டேன். இத குடிச்சிட்டு அவ விடிய விடிய வயித்தால போய் சாகட்டும். அத்தை, இத அவ குடிக்காம டம்ளர் மாத்தி இனியும் குடிச்சிட்டா? ஆமால. அப்போ இது ரெண்டுத்துலயும் கலந்துருவோம். ரெண்டு பேரும் வயித்தால போய் சாகட்டும். இது என்னது? பார்த்தா தெரியலையா? பால். பால் தான், அது எனக்கு தெரியும். ஆனா யாருக்கு கொண்டு போறீங்க? இல்ல குமரனுக்கு கொண்டு போறதா இருந்தாலும் ஒண்ணுதான் கொண்டு போகணும். எதுக்கு ரெண்டு கொண்டு போறீங்க? அவருக்கு இல்ல, இது இனியனுக்கும் ராசாத்திக்கும். ராசாத்தி படிச்சுட்டு இருக்கா. ரொம்ப நேரம் கண் முழிச்சு நல்லா படிக்கணும்னு நான் கொண்டு போறேன். நினைச்சேன், என்னடா இது ஆடு நினைதேன்னு ஓனாய் கூட கொண்டு போகுது. தப்பாச்சே. சரி சரி, அதை இப்படி கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன். இல்ல இல்ல, நானே கொடுத்துறேன். இல்ல இல்ல, இங்க பாருங்க, நான் அவங்கள பார்க்க மாடிக்கு தான் போறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? அதை என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். இல்ல 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 இல்ல, நானே கொடுத்துறேன், விடுங்க. ஐயோ விடுங்க, நான் தான் கொடுப்பேன் இனியன் ராசாத்திக்கு, விடுங்க. பா, நல்ல வேலை பால்லாம் சிந்தல. நீங்க போங்க கண்மணி, நான் பாத்துக்கிறேன், நான் கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க, அங்க குமரன் வெயிட்டிங்ல இருப்பான். நீங்க போங்க, நீங்க போங்க போங்க.
படிச்சிட்டியா? படிச்சுட்டே இருக்கேன் மாமா. மாமா ஆனா இது புரியவே இல்ல மாமா. ஏய் என்னடி எது கேட்டாலும் தெரியல புரியலன்னு. புரிஞ்சதானே மாமா புரிஞ்சுதுன்னு சொல்றதுக்கு. எங்க தா. வேணாம் நானே படிச்சுக்கிறேன். காமெடி சொல்லி தரேன். இல்ல வேண்டாம். இங்க குட்ரி. இந்த பாலை குடிங்க. அண்ணே பால் எதுக்குண்ணே இந்த நேரத்துல? ஏம்மா இப்ப என்ன பால் குடிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அவதாண்டா படிக்கிறா அவளு கூட. இருக்கட்டும், அவ படிக்கிறேன்னா நீ தானே சொல்லி கொடுக்குற. அப்ப நீயும் டயர்ட் ஆவல. அதுக்காகத்தான் 2 பேரும் இந்த பாலை குடிச்சிட்டு தெம்பா படிங்க. இந்தாங்க. இதை யாரு டம்ளர்ல ஊத்தி வச்சா? வேற யாரு? அத்தை தான் ஊத்தி வச்சிருப்பாங்க. அத்தை. என்ன கண்மணி பால் அப்படியே கொண்டு வந்துட்ட? அத்தை அந்த பாலை அவங்க குடிச்சிட்டாங்க, இது நமக்கு. சரி சரி, அவங்க 2 பேரும் விடிய விடிய பாத்ரூம்லயே கிடந்து சாகட்டும். இந்தாங்க குடு. ஆமா அத்தை, வாங்க நம்ம வெற்றியை செலிப்ரேட் பண்ணுவோம். சியர்ஸ். சியர்ஸ்.